अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू फैंस किचन। நம்ம யூசுவலா பூண்டு அவ்வளவா சேர்த்துக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு பொதுவாகவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதே நேரத்தில் பூண்டு சட்னி மற்ற சட்னியை விட நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்யறதுக்கு ஒரு கப்பு நாட்டு பூண்டு தோல் வச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப டார்க்காக வதக்காமல் இந்த அளவுக்கு பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பூண்டுக்கு அரை கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. தனித்தனியாக நம்ம வதக்கும் போது ஆயில் நமக்கு கடாயில் அப்படியே இருக்கும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக இருக்காது. நம்ம ஒரு கப்பு பூண்டுக்கு இந்த மிளகாய்த்தூள் சரியாக இருக்கும். உங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து இந்த மிளகாய்த்தூள், வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட அந்த சூட்லேயே இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம சட்னி செய்யும் போது காஞ்சி மிளகாய் சேர்த்து வதக்கி தான் செய்வோம். ஆனால் நீங்கள் இது போல் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி செய்யும் போது சட்னியும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ட்ராவலிங்க்கு எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தண்ணி சேர்க்காம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு அந்த பருப்பு ஒன்றும் பாதியமாக வாயில் அகப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பை லாஸ்ட்டாக சேர்த்து கொஞ்சம் சட்னியை குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா நைஸாக பட்டு போல் சட்னி இருக்கணும்னா பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொன்னிறமாக ஆற அளவு நல்லா வதக்கிட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம எடுக்கக்கூடிய மிளகாய்த்தூளில் 3/4 பாகம் வதக்கும் போது சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தாளிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினோம்னா சட்னி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்து சட்னி செய்யும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மிளகாய்த்தூளை சேர்த்து வதக்கிறதோ தாளிக்கிறதோ செஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம செஞ்ச பூண்டு சட்னி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு கப்பு பூண்டுன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வதக்கும் போது மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துட்டா கூட பரவாயில்லை. லாஸ்ட்டாக நீங்கள் தாளிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட எவ்வளோ மிளகாய்த்தூள் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா தாளித்து நீங்கள் கொட்டிக்கலாம். இதனால் உங்களுக்கு மிளகாய்த்தூள் காரமாகவும் ஆகாது, கம்மியாகவும் ஆகாது. பெர்ஃபெக்டாக நீங்கள் சட்னி செய்ய முடியும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃபோன் டிஸ்பிளேல வந்துடும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.